ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம இந்த ஹோட்டல் புக்கிங் வெப்சைட்டை வேர்ட்ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 டேஸ் முன்னாடி காந்தலூரில் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விருந்தாவன் மிஸ் சிட்டி அப்படின்னு ஒரு ஜோனில் வந்து ஸோ ஒரு 9 வில்லாஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து புக் பண்ணுறதுக்காக என் கையில வந்து ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ நான் அவங்களுக்கு வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வெப்சைட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு இந்த வீடியோவில் இதே மாதிரி வெப்சைட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்லி ஃப்ரீ தீம்ஸ் அண்டு ஃப்ரீ பிளகின்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எந்த விதமான ப்ரீமியம் பிளகின்ஸோ தீம்ஸோ இல்லை டெம்ப்ளேட் கிட்டோ வந்து நீங்கள் வந்து பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ நடுவில் வந்து கண்டிப்பாக எங்கேயுமே சொல்ல மாட்டேன். ஸோ ஒன்லி ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வச்சு தான் நம்ம இந்த வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் முதல்ல வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து என்ன பேஜஸ்லாம் இருக்குது, என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் மெயினாக 3 பேஜ் தான் இருக்குது. ஸோ ஹோம் பேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வில்லாஸ்ன்ற பேஜ். ஸோ இதில் வந்து நான் எல்லா வில்லாவையும் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேஜில் இருந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த வில்லாஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். ஸோ செகண்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு 6 பிளாக் போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளாக்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுறது மூலயமா தான் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு பிளாக் வந்து கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ யாருன்னா ஆன்லைனில் மூணார் வர்சஸ் காந்தலூர் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. நம்ம பிளாக் வந்து அவங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ அவங்க பிளாக் வந்து படிக்கிறாங்க, நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த பிளாகை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க வந்து நம்ம கஸ்டமராக மாறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க காந்தலூர் போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த பிளாக் வந்து படிக்கிறாங்க. ஸோ இந்த பிளாகை படிச்சுட்டு அவங்க அப்படியே கீழே வந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே நான் ரூம்ஸ் எல்லாமே இந்த பிளாகு கீழே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து காந்தலூர் போகணுன்னு ஒரு ஐடியாவில் இருந்தாங்கன்னா ஸோ ஈஸியாக அவங்க பிளாக் படிக்கிறவங்கள நம்ம வந்து ஈஸியாக வந்து கஸ்டமர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம பிளாகு கீழேயே வந்து நம்ம ரூம்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரூம்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி புக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கூகுள் மேப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணுறது மூலயமா அவங்க வந்து லொக்கேஷன் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்து வந்து கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து அவங்க டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து மெசேஜ் வந்து கொடுத்தாங்கன்னா சப்மிட் மெசேஜ் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அட்மின் டேஷ்போர்டில் வந்து அவங்க அனுப்பின மெசேஜ் வந்து ஈஸியாக நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு வில்லா வந்து புக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு வில்லா வந்து நம்ம புக் பண்ணலாம். ஸோ பிருந்தாவன் ஃபார்ம் ஷூட்டுன்னு இருக்குல்ல. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் இமேஜஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வந்து 12 to 13, 14லாம் வந்து புக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம செக்இன் டேட்டை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து இப்போ 16லேருந்து ஒரு 17 இல்லை ஒரு ஓகே 17 வரைக்கும் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுறேன். ஸோ அடல்ட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ பேர் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கணும். நான் ஒரு 5 பேருன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு நைட் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ புக் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகுது. ஸோ இதில் நான் மெயினாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வெப்சைட்டில் வந்து நான் ஆன்லைன் பேமெண்ட் வந்து ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணல. ஏன்னா ஆன்லைன் பேமெண்ட் நம்ம ஆட் பண்ணோம்னா ப்ரீமியம் பிளகின் வந்து நம்ம பை பண்ணணும். ஸோ அதனால் நான் ஃப்ரீ பிளகின் தான் யூஸ் பண்ணுறதுனால ஆன்லைன் பேமெண்ட் வந்து ஆட் பண்ணல. ஸோ அதனால் பே ஆன் அரைவல்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த பிடிஎஃப் நீங்கள் ஜென்ரேட் ஆனதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நேரில் அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடியே கூட அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இந்த மேலே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் முன்னாடியே பேசிக்கலாம். நீங்கள் இந்த ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு ஓகே இப்போ இந்த பே ஆன் அரைவில் கிளிக் பண்ணிட்டு புக் நவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்கள் கீழே கூப்பன் கோடு எதனா இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு எந்த கூப்பன் கோடும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் நேமு, உங்கள் மெயில் ஐடி, அப்புறம் வந்து உங்கள் மொபைல் நம்பரு, அப்புறம் உங்கள் ஜிப் கோடு, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இந்த அக்ரி செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா வில்லா வந்து புக் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வருது. ஸோ இங்கே பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ புக் பண்ணீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ரிசிப்ட் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்படி தான் நம்ம வெப்சைட்டில் வந்து புக் பண்ணணும். ஸோ இப்போ புக் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் வந்து நம்ம எப்படி அதை நீங்கள் ஒரு அட்மினாக எப்படி வந்து செக் பண்ணலாம், எப்படி அவங்க கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்.
ஸோ இப்போ நீங்கள் டேஷ்போர்டு வந்துட்டீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பிக் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து புக்கிங்ஸ்னு ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து ஆல் புக்கிங் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ செலக்ட் பண்ணால் பாருங்கள், கணேஷ் கரன் சொல்லிட்டு இன்னைக்கு 14th மே இன்னைக்கு புக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ 5 அடல்ட்ஸுக்கு வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் இன் செக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 16 to 17 வரைக்கும் புக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து காமிக்கும். ஸோ இந்த பர்சனை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணணும்னா, அட்மினா கான்டாக்ட் பண்ணணும்னா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவரோட மொபைல் நம்பரு, ஸோ அவரோட மெயில் ஐடி, அவரோட அட்ரஸ்ஸு, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அட்மினா விசிபிளாக தெரியும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து அந்த மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாம். ஸோ எப்படி வரணும், கிட்ட வந்துட்டு நீங்கள் என்ன டிரான்ஸ்போர்ட்டில் வர முடியும், ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பேசிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மொத்த வெப்சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டேப்ல வியூ பண்ணாலும் சரி, இல்லை மொபைலில் வியூ பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிவாக வந்து இருக்க போகுது இந்த வெப்சைட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு ஹோட்டல் புக்கிங் வெப்சைட் வந்து வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணணும்னா, ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ அதனால் கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னா, நீங்கள் வந்து என்னை அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து 8,000லேருந்து 10,000 கூட தான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் இயருக்கான ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் வந்து நானே வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவேன் அந்த ப்ரைஸ்க்குள்ளேயே. ஸோ நீங்கள் செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் ரெனியூவல் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா, நீங்கள் என்ன கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் அண்ட் மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹோஸ்டிங் வந்து தேவை. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறதும் ஹோஸ்டிங்கர் தான். நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஹோஸ்டிங்கர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவும் யூஸ் பண்ணதில்லை ஹோஸ்டிங் வந்து. ஏன்னா நான் ரிசர்ச் பண்ணி தான் அதை வந்து செலக்ட் பண்ணேன். அதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணதுலேயும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஹோஸ்டிங்கில் எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம், அப்படி என்ன பிளானை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் கூகுள் போயிட்டு ஹோஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ போட்டால் ஹோஸ்டிங்கர் வெப் ஹோஸ்டிங்னு வரும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிளான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பிளான் சிங்கிள் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து இந்த ப்ரீமியம் பிளான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ரீமியம் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து யூஸ் பண்ணுற பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளான் தான். ஸோ இதில் வந்து நான் நிறைய வெப்சைட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய வெப்சைட்ஸ் ஹோஸ்ட் பண்ணாலும் இது வந்து ஸ்லோவாக ஆகாமல் இருக்கும். நீங்கள் இந்த ப்ரீமியம் பிளான்லேயே 100 வெப்சைட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிறைய வெப்சைட்ஸு கிரியேட் பண்ண கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக வர வர கொஞ்சம் ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த பிஸ்னஸ் பிளானில் அது எதுவுமே இருக்காது. நான் இப்போ 2 இயர்ஸாக இந்த பிளான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. உங்களுக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நிறைய வெப்சைட் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த பிஸ்னஸ் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பிளானை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிளானை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து நான் 2 லிங்க்குமே தரேன். இந்த பிஸ்னஸ் ஹோஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளானும் தரேன், இந்த ப்ரீமியம் பிளானும் தரேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் பிஸ்னஸ் ஹோஸ்டிங் இதை எப்படி பை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எல்லாம் பை பண்ணுறது எல்லாமே சேம் ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து 48 மந்த்ஸ் வந்து செலக்டில் இருக்கும். 48 மந்த்ஸ்னால் 4 இயர்ஸுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்களா, உங்களுக்கு 4 இயர்ஸுக்கு வேணும்னா நீங்கள் இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்து பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 2 இயர்ஸுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ நான் எப்பயுமே வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு பை பண்ணுறது தான் நல்லது. 4 இயர்ஸ் பே பண்ணுறது தான் நல்லது. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு 1 மந்த்துக்கு வந்து நீங்கள் 183 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ரினியூவல் அமௌண்ட் பாருங்கள் கீழே 500 பர் மந்த் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவே நீங்கள் இப்போ 2 வருஷத்துக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 2 வருஷத்துலேயே முடிஞ்சிடும். மாதத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 239 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குது. அந்த பிளான்லேயே எல்லாமே வந்துடும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ரெனியூவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு வாங்குறீங்களோ ரெனியூவல் அமௌண்ட்டும் கம்மியாகும். நீங்கள் இந்த பீரியட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இங்கே 20% டிஸ்கவுண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது ஏன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுனால உங்களுக்கு 20% வந்து ஆட் ஆயிருக்கு.
ஓகேங்களா. இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து 8793 வருது. ஸோ இதுவே நீங்கள் 24 மந்த்ஸ் பிளானை சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 6000 கிட்ட வருது. ஸோ நீங்கள் வந்து இதை வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் மணி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 48 மந்த்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த 24 மந்த்ஸ் பிளான் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதை கண்டினியூ கொடுத்து நார்மலாக நம்ம உங்களோட ஜிமெயிலில் லாகின் பண்ணிவிட்டு நார்மலாக உங்களோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் அது சிம்பிள் தான், அதை நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஹோம் பேஜு. ஸோ இதில் வந்து நீங்கள் வாங்கின பிளான் வந்து இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங் நான் வாங்கின பிளான் வந்து ஷோ ஆகுது. கீழே வந்து வெப்சைட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதெல்லாம் இப்போதைக்கு அவ்வளோ தேவையில்லை. ஓகே. இப்போ நம்ம ஹோஸ்டிங்கரில் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணி நம்ம வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆட் வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வேர்ட்ப்ரெஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய இமெயில் அண்ட் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கணும். ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மறக்காத மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ எப்போ நீங்கள் வந்து டேஷ்போர்டுக்கு வந்து லாகின் பண்ணனாலும் ஸோ இந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் கிரியேட் ஏ வெப்சைட் வித் ஏஐன்னு சொல்லிட்டு கேட்கும். இன்னொரு ஆப்ஷன் வந்து ப்ரீ பில்டு வெப்சைட்ஸ் அண்ட் தீம்ஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்தால் ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கிரியேட் பிளாங்க் சைட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து வந்து டொமைனை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ என்கிட்ட வந்து இவ்வளோ டொமைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த எந்த டொமைனில் வேணாலும் நான் இப்போ வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து WP Dev Tamil அப்படின்ற டொமைனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இன்ஸ்டால் வேர்ட்ப்ரெஸ் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. உங்கள் ஹோஸ்டிங் ப்ரொவைடர் அண்ட் இன்டர்நெட் ஸ்பீடை வச்சு இந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்பீடு வந்து இருக்கும். ஸோ ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கும் ஹோஸ்டிங்கரில். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம். ஓகே. இப்போ நம்ம வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ முதல்ல வந்து டேஷ்போர்டுக்கு வந்து வந்துடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ டேஷ்போர்டில் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத விஷயம்லாம் நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து அன்செலக்ட் பண்ணுறேங்க. ஸோ தட் இப்போ உங்கள் டேஷ்போர்டு வந்து பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை ஹவர் பண்ணி ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம சைட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா wpdevtamil.in அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அடுத்து டேக்லைன் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வில்லா புக்கிங் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுனால ஃபைண்ட் யுவர் பர்ஃபெக்ட் பிளேஸ் டு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சைட் ஐக்கான் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா சைட் ஐக்கானு. ஸோ என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஆரோ மார்க் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு சைட் ஐக்கான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ ஸ்பாட் ட்ரெண்ட் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு லோகோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எப்பயுமே வந்து ஒரு இமேஜ் எதனா ஆட் பண்ணால் அதுக்கு வந்து கரெக்டான அந்த டைட்டில்ஸும் அந்த ஆல்ட் டேக்கும் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதனால் ஸ்பாட் ட்ரெண்ட் புக்கிங் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நேம் வந்து டைட்டில் நேமும் அப்புறம் வந்து ஆல்ட் டெக்ஸ்ட் நேமும் வந்து அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்போ செட்டியே சைட் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ சைட் லோகோ வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் தான் இருக்கணும். ஸோ அதனால் இந்த ஆரோ மார்க்கை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி நான் வந்து கிராப் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ சைட் ஐக்கான் வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அட்மின் இமெயில் வந்து வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்னோடய இமெயிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன். ஸோ எனி ஒன் கேன் ரெஜிஸ்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா யார் வேணால் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அதனால் இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைம் ஜோன் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால கொல்கத்தா டைம் ஜோன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொல்கத்தான்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மற்றது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும். ஸோ சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பேசிக்கான வேர்ட்ப்ரெஸ் செட்டிங்ஸ் வந்து எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம தீம்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அப்பியரன்ஸை ஹவர் பண்ணி தீம்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2025 தீம் வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ ஆக்டிவாக இல்லாத தீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம டெலீட் பண்ணிடணும். ஸோ கிளிக் பண்ணிட்டு டெலீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வேர்ட்ப்ரெஸ்ல வந்து மெமரி தான் பிடிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் தேவையில்லாத எப்பயுமே வந்து நம்ம டெலீட் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆட் தீம்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வேணும்னா ஆஸ்ட்ரா தீம் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெலோ எலமென்டார் தீம் தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ இது வந்து ரொம்ப லைட் வெயிட் தீமு. ஸோ எலமென்டார் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா கம்ஃபர்டபுளா வந்து இருக்கும். ஸோ அதனால இந்த ஹெலோ எலமென்டார் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்ப ஆக்டிவேட் சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நம்மளுக்கு இந்த தீம் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2025 தீம் வந்து எனக்கு தேவையில்ல அப்ப. ஸோ அத செலக்ட் பண்ணி டெலீட்ன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம பிளகின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம ப்ராஜெக்ட்க்கு வந்து நெறைய பிளகின்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த பிளகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத செலக்ட் பண்ணிட்டு ஆட் பிளகின் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயும் நம்ம வந்து எலமென்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். எலிமென்டார் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ எலமென்டார் இதோ வருது பார்த்தீங்களா? ஸோ எலமென்டார் வெப்சைட் பில்டர் சொல்லிட்டு ஸோ இத வந்து இன்ஸ்டால் குடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ராயல் எலமென்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ ஆட் ஆன் சொல்லிட்டு. ஸோ இதையும் வந்து இன்ஸ்டால் குடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்வாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் ஒரு பிளகின் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்க. என்வாட்டோ எலமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதையும் வந்து இன்ஸ்டால் குடுத்துக்கலாம். ஸோ இப்ப நம்ம எல்லா பிளகினுமே வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு மெயின் பிளகின் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, விக் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ இந்த பிளகின தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ இந்த விக் புக்கிங்ல விக் புக்கிங், ஹோட்டல் புக்கிங், இன்ஜின் அண்ட் பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு குடுங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரிலாம் சில நேரம் வரும். ஸோ அப்படி வரும்போது நீங்க வந்து அந்த பிக் புக்கிங் வெப்சைட்டுக்கே போயிட்டு, ஸோ இந்த பிளகின வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ண முடியும். இன்ஸ்டால் பண்ணிட்டு அத வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த பிளகினு டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அந்த வெப்சைட்டோட லிங்க்கு. ஸோ அதுக்கு போயிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து இங்க அப்லோட் பிளகின் குடுத்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ விக் புக்கிங் சொல்லிட்டு இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து ஓப்பன் குடுத்து, இன்ஸ்டால் நவ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தீங்கன்னா, எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடும். இங்க பாருங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவேட் பிளகின் வந்து தரணும். ஸோ நான் ஆக்டிவேட் பண்றது வந்து எல்லாத்தையுமே மொத்தமா வந்து ஆக்டிவேட் பண்ண போறேன். ஸோ அதனால இன்ஸ்டால்டு பிளகின்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப பாருங்க நம்மளுக்கு வந்து இவ்ளோ பிளகின்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ தேவையில்லாத பிளகின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிலது இருக்கு. ஸோ இந்த ஹாஸ்டிங்கர் ஏஐலாம் எனக்கு தேவையே இல்ல. ஸோ அத டீஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ ஹோஸ்டிங்கர் ஈஸி ஆன்போர்டிங் இதுவும் தேவையில்ல. ஸோ அடுத்து ஹோஸ்டிங்கர் டூல்ஸ் வந்து இருக்கட்டும். ஸோ ஹோஸ்டிங்கர் ஈஸி ஆன்லோடும், ஹோஸ்டிங்கர் ஏஐயும் நான் செலக்ட் பண்ணிட்டு, டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, அப்ளைன்னு குடுத்தோம்னா, அது 2மே நம்மளுக்கு வந்து டெலீட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ மத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் பண்றதுக்கு நான் பல்க்கா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப பாருங்க நம்மளுக்கு எல்லா பிளகின்ஸும் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸும் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த விக் புக்கிங் பிளகின்ல வந்து எப்படி வந்து நம்ம வில்லாஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம், ரூம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே. இப்ப இந்த விக் புக்கிங் பிளகின்ல என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ இந்த விக் புக்கிங்ன்றது இந்த ஹோட்டல் புக்கிங்க்கு யூஸ் பண்ற ஒரு பிளகினு. ஸோ இது ரொம்ப எக்ஸலன்ட்டான ஒரு பிளகினு. ஸோ இதுல வந்து நம்ம புக்கிங் பண்றதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே அவங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நான் பர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிளகின்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் புக்கிங் பண்றதுக்கு. ஆனா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டா வந்து ஒரு பெஸ்ட் பிளகின் சொல்லிட்டு சொல்லுவேன். ஒரு ஹோட்டல் புக்கிங் வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு. ஸோ இதில என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு ஒண்ணா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து இந்த குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில வந்து பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்ப நான் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ வெர்ஷன் தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து நான் பேமெண்ட் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து பெய்டு வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து பேமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து ரேசர் பே, பேயூ அந்த மாரி ஸ்ட்ரைப் ஸோ இந்த மாரி பேமெண்ட் மெத்தட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி, நீங்க வந்து யூசர் வந்து ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு பே பண்ற மாரி நீங்க வந்து செட் பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்றதுனால நம்ம அத வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால நெக்ஸ்ட் வந்து இந்த குளோபல ஹாவர் பண்ணி கஸ்டம் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபீல்ட்ஸ்லாம் என்னன்னா, இப்ப நம்ம புக் பண்ண ட்ரை பண்ணும்போது, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வெப்சைட் வந்துட்டு நான் புக் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இப்ப நான் ஒரு டேட் வந்து ரேண்டமா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 22லேருந்து 23 வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்ப நான் புக் நவ் தரும்போது, உங்களுக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்குது பார்த்தீங்களா? ஸோ இப்ப நான் புக் நவ் தரேன்.
ஸோ இந்த இடத்துல உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆட்ரிபியூட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு குடுத்துருக்கு. ஸோ கஸ்டம் ஃபீல்ட்ஸ்ல வந்து குடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் வேணாம். ஸோ இப்போ அவங்களுடைய ஆ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுடைய லாஸ்ட் நேம் வந்து எனக்கு வேணான்னா, இப்ப நான் செலக்ட் பண்ணிட்டு இங்க ரிமூவ்ன்னு சொல்லிட்டு மேல இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து குடுத்தேன்னா, நான் இது வந்து சுத்தமா வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இந்த ஃபீல்டு வந்து அந்த இடத்துலருந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ அந்த மாரி நீங்க எக்ஸ்ட்ரா வந்து எதனா ஃபீல்டு வந்து நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்ல ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ வேட் ஐடிலாம் நமக்கு வந்து தேவையில்ல. ஸோ அத செலக்ட் பண்ணிட்டு நான் ரிமூவ்ன்னு குடுத்தீங்கன்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த வேட் ஐடி வந்து எனக்கு வந்து போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த 2 செட்டிங்ஸ் பார்த்துருக்கோமா? இப்ப 3வதா வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்ஸ்ல என்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ மெயின் செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில மெயினா வந்து செக் இன் டைம் அண்ட் செக் அவுட் டைம்லாம் வந்து குடுத்துருக்கு. ஸோ இது நீங்க உங்களுக்கு வேணுன்ற டைம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலா ஜென்ரலான செக் இன் டைம், செக் அவுட் டைம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அட்மினோட இமெயில் ஐடி, அப்புறம் சென்டரோட இமெயில் ஐடி. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க புக்கிங் வந்து நடந்துச்சுன்னா, யாருக்கு வந்து சென்ட் பண்ணணும்? ஸோ அதுக்கு அவங்களோட இமெயில் ஐடி வந்து இங்க போட்டுக்கோங்க. ஸோ அட்மின் இமெயில் ஐடி வந்து இப்போ யார் வெப்சைட் கிரியேட் பண்றீங்களோ, உங்களோட இமெயில் ஐடி வந்து இங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் செக் இன் டேட் ஃபார்மேட் வந்து எந்த மாரி இருக்கணும்? ஸோ இந்தியாலாம் இந்த டேட் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்க யுஎஸ்னா அப்படியே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ மந்த்து, டே அப்புறம் இயர் சொல்லிட்டு வரும். ஸோ அவ்வளோதான். மெயினா வந்து இந்த செட்டிங்ஸ் தான். ஸோ ரெக்யர் லாகின் வந்து நீங்க வந்து ஆன் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் புக்கிங்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து அத வந்து ஆட் பண்ணல. ஸோ அந்த மாரி நெறைய வந்து இதில செட்டிங்ஸ் இருக்கு. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ மெயினா வந்து நான் இந்த மெயில் ஐடி, அப்புறம் இந்த செக் இன், செக் அவுட் டைமு, ஸோ இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பிரைசிங் அண்ட் பேமெண்ட். ஸோ இதில வந்து நம்ம கரன்சிய வந்து நீங்க வந்து குடுக்கணும். ஸோ நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎன்ஆர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துலயே வந்து ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சிம்பிள் வந்து நம்ம ரூப்பீ சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரூப்பீ சிம்பிள நம்ம காப்பி பண்ணி, ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டெசிமல் செப்பரேட்டர், 1000 செப்பரேட்டர்லாம் வந்து டெசிமல் செப்பரேட்டர் டாட்டு, 1000 செப்பரேட்டர் வந்து கமா. ஸோ இது எல்லாமே மத்தது எல்லாமே வந்து டிஃபால்ட்டா எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. ஸோ நம்ம சேவ்ன்னு சொல்லிட்டு மேல ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வியூஸ் அண்ட் லேஅவுட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். ஸோ கம்பெனி அண்ட் ரிசர்வேஷன், அப்புறம் எஸ்எம்எஸ் கேட்வே, ஸோ கண்டிஷனல் டெக்ஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். மத்ததெல்லாம் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல எதுவுமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரேட் பிளான்ஸுக்கு வந்து போலாம். ஸோ ரேட் பிளான்ஸ்ல வந்து டாக்ஸ் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இப்ப நம்ம பேமெண்ட் வந்து இன்டிகிரேட் பண்ணாததுனால, டாக்ஸ் ரேட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ ஒரு வேளை நீங்க பேமெண்ட் வந்து இன்டிகிரேட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க டாக்ஸ் ரேட் வந்து 18% ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி ஸோ அந்த மாரி நீங்க அந்த டாக்ஸ் ரேட்ஸ் வந்து ஆட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்ப நீங்க ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணும்போது, டாக்ஸ் ரேட் வந்து அடிஷனலா வந்து ஆட் ஆயி வரும். எவ்வளோ பெர்சன்டேஜ் நீங்க வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ, ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம வந்து அ ஆன்லைன் புக்கிங் மாரி பண்ற போறதில்ல. ஸோ பே ஆன் அரைவல் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கண்டிஷன் வந்து தரப்போறோம். ஸோ அதனால இந்த டைப்ஸ் ஆஃப் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இப்ப நியூ பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைஸ் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ நியூ பிரைஸ நான் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல வந்து பே ஆன் அரைவல் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப இந்த மாரி ஆட் பண்ணிட்டு, நான் வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப பாருங்க எனக்கு பே ஆன் அரைவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் பிரைஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புக் பண்ணும்போது பே ஆன் அரைவல் சொல்லிட்டு வந்துச்சுல்ல, நம்ம டெமோல காமிச்சேன்ல உங்களுக்கு. ஸோ அது வர காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைப் ஆஃப் பிரைஸ்ல வந்து நம்ம இங்க ஆட் பண்ணது தான். ஓகேங்களா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து கூப்பன்ஸ் அண்ட் பேக்கேஜ் அண்ட் ஆஃபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து பிரீமியம் பிளகின் வந்து யூஸ் பண்ணா தான் உங்களுக்கு வரும். ஸோ நார்மல் பிளகின்ல வந்து வராது. ஸோ அதனால நம்ம ரூம்ஸ் ஆப்ஷனுக்கு வந்து போயிடலாம். ஸோ ரூம்ஸ்ல வந்து கேட்டகரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம வெப்சைட்ல வந்து ஸோ இப்ப அவர் வில்லாஸ்க்குள்ள போறேன். ஸோ இப்ப பிருந்தாவன் மிஸ் சிட்டி அப்படின்றது தான் இந்த ஏரியா. ஓகேவா? ஸோ இந்த ஏரியாக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 9 வில்லாவும் வந்து இருக்கு. ஸோ அப்ப அந்த ஏரியாவ தான் நம்ம வந்து கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நேம் குடுக்கணும். ஸோ இப்ப நம்ம எப்படி நம்ம கேட்டகரி கிரியேட் பண்ணலாம்னா, நியூ கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன்.
ஸோ இந்த இடத்துல கேட்டகரி நேம்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து பிருந்தாவன் மிஸ் சிட்டி அப்படின்ற அந்த ஜோனை வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துட்டு இப்போ நம்ம சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா கேட்டகரி வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிடும். பாருங்கள், பிருந்தாவன் மிஸ் சிட்டின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டகரி வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு வில்லாவாக நம்ம க்ரியேட் பண்ணும்போது இந்த கேட்டகரி வந்து அந்த வில்லாவில் வந்து ஆட் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ரூம்ஸை வந்து ஹாவர் பண்ணி கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ டிஃபால்ட்டாக வந்து பாருங்கள், நம்ம வந்து இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணுறீங்கன்னா என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க? ஸோ வைஃபை இருக்கணும்னு நினைப்பீங்க, அப்புறம் தண்ணி வந்து கரெக்டாக வரணும்னு நினைப்பீங்க, அப்புறம் டிவி வந்து இருக்கணும்னு நினைப்பீங்க, ஸோ ஏசி இருக்கணும், அப்புறம் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஸோ இந்த மினி பார் வந்து நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இது வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ டெலீட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாத்ரூம், அப்புறம் பெட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அப்புறம் டிசேபிள்டு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா, டிசேபிள் பீப்புளுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா 2, 3 வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, அப்புறம் லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்து ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ சேவ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி லஞ்சு, டின்னரும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ கேரக்டரிஸ்டிக் கொடுத்துட்டு ஸோ லஞ்ச் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ சேவ்ன்னு கொடுத்தாச்சு. ஸோ கடைசியாக வந்து டின்னர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ டின்னர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கூட 2 வந்து ஆட் பண்ணுறேன் நான். ஸோ சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்து சிங்கிள் பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி மறுபடியும் நியூ கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்து இந்த இடத்துல வந்து டபுள் பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வில்லாஸை வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரூம்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை ஹாவர் பண்ணி நம்ம வந்து ரூம்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வில்லாவாக வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம டெமோ வெப்சைட்டில் இருக்கு பாருங்கள். ஸோ இந்த பிருந்தாவன் ஃபார்ம் ஷூட்டு, அப்புறம் இந்த கார்டன் வில்லா, டேம் வியூ, ஸோ இந்த மாதிரி எல்லா வில்லாஸும் வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வில்லா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ ஸோ நியூ ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம ரூம்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ நம்ம டெமோ வெப்சைட்டில் பாருங்கள், பிருந்தாவன் ஃபார்ம் ஷூட்டுன்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நேம் வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த வில்லா வந்து நம்மளுக்கு எத்தனை இருக்குது? ஸோ இந்த வில்லா வந்து 1 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ரூம் யூனிட் வந்து 1. ஸோ நீங்கள் வந்து ஹோட்டல்ஸ் வந்து நிறைய ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஹோட்டலில். அப்போ நீங்கள் அந்த நம்பர்ஸ் வந்து எவ்வளோ, இப்போ 10 இருக்குன்னா 10ன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வில்லா மாதிரி ஆட் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஒரு வில்லா தான் இருக்குது. ஸோ அதனால் 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ எவ்வளோ அடல்ட்ஸ் வரைக்கும் இதில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டெமோ வெப்சைட்டில் பாருங்கள், 6 to 7% வரைக்கும் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0லேருந்து ஒரு 3 சில்ட்ரன் வரைக்கும் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேட்டகரிஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ கேட்டகரி வந்து பிருந்தாவன் மிஸ் சிட்டிக்குள்ளே தானே இருக்குது இந்த வில்லா. ஸோ அதனால் பிருந்தாவன் மிஸ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது இந்த வில்லாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒய்ஃபை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ டிவி இருக்குது, ஏர் கண்டிஷனர் இருக்குது, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, டின்னரும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பெட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க, டிசேபிள்டுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அப்புறம் டபுள் பெட்ரூம் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து டிக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சஜஸ்டட் ஆக்குபென்சிலாம் வந்து நம்ம அங்கே கொடுத்த நம்பர் 7 சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இருக்கட்டும். ஸோ எனேபிள் ரெக்வெஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா, ஸோ அவங்க கஸ்டமர்ஸ் வந்து இந்த வில்லா வந்து புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து எதனா இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நம்ம மெயின் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்பாட் ட்ரெண்ட் டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஃபோல்டராக இமேஜஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வில்லா வந்து கிளியராக தெரியுது. ஸோ அதனால் மெயின் இமேஜில் வந்து அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ அடிஷ்னல் இமேஜஸில் வந்து நம்ம கீழே இருக்க வேறு இமேஜஸ் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா ரூம்ஸும் எப்படி இருக்குது, ஸோ பாத்ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஸோ எல்லாமே வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் நான் அந்த எக்ஸ்ட்ரா இமேஜஸ் ஆட் பல்க் இமேஜஸில் வந்து நிறைய இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் கையில் வந்து எவ்வளோ இமேஜஸ் இருக்கோ, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ரூமுக்கு வந்து எவ்வளோ இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், லாங் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரூமை பற்றி, இந்த ரூமோட ஸ்பெஷாலிட்டி பற்றி, அது இருக்கிற லொக்கேஷன், ஸோ இதெல்லாம் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கஸ்டம் பேஜ் டைட்டில் அது வந்து நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வில்லா பேர் என்னது, பிருந்தாவன் ஃபார்ம் ஷூட் தானே. ஸோ அதே நேமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமர் பேஜ் டைட்டில் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கீ மெட்டா டேக்லாம் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த பிருந்தாவன் ஃபார்ம் ஷூட்னே சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனும் கீவேர்ட் மெட்டா டேகும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மேலே வந்து சேவ் அண்ட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தோடனே இதோட ப்ரைஸ் வந்து கேட்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வில்லாவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ இதில் வந்து 2 ரூம்ஸ் இருக்குது. ஸோ 2மே வந்து ப்ரீமியமான ரூம்ஸ் தான். ஸோ அதனால் அவங்க வந்து 20K வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணி பேசிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ண கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ ரேட் வந்து நம்ம 20K அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ 20,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இன்சர்ட் பேஸ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 1 டேக்கு வந்து 20,000, 2 டேக்கு வந்து 40,000, 3 டேக்கு வந்து 60,000. ஸோ அந்த மாதிரி அதுவே வந்து இத்தனை டேக்கு வந்து இவ்வளோ 1000 சொல்லிட்டு ஆட் பண்ணிகிட்டே போவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நைட் வந்து ஃப்ரம் என்ன டேஸ்லேருந்து டூ எவ்வளோ டேஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குது. ஸோ பேசிக்கலாக என்ன கொடுக்குறோன்னா, ஸோ இப்போ நீங்கள் என்ன நம்பர் இங்கே கொடுக்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே 1 கொடுக்குறேன், இந்த இடத்துல வந்து 999 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னிலேருந்து ஆரம்பித்து 999 டேஸ் வரைக்கும் சேம் ரேட்டு தான், ரேட் வந்து சேஞ்ச் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரெகுலராக வந்து ரேட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறது இல்லைல்ல. ஸோ அதனால் ஒரு 1000 நாளைக்கு வந்து நம்ம வந்து 20,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். நடுவில் நீங்கள் எதனா ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனா வந்து, ஸோ இப்போ சீசன் டைமில் வந்து நீங்கள் எதனா ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். அதுவும் நான் எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதை வந்து டிஃபால்ட்டாக 1லேருந்து 999 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இன்சர்ட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரைஸ் வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் மறுபடியும் இந்த ரூம் செலக்ட் பண்ணி ரூம்ஸ் லிஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த பிருந்தாவன் ஃபார்ம் ஷூட்டுன்ற இந்த வில்லா வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து ப்ரைஸை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு எடிட் ஆர் வியூ ரேட்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து ஆப்ஷன் காமிக்கும், நீங்கள் வந்து ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல நான் 1லேருந்து 999 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நான் இப்போ 10,000 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து மறுபடியும் அப்டேட் ஆகிடும். ஸோ 1லேருந்து 999 டேஸ் வரைக்கும் ப்ரைஸ் வந்து டெய்லி வந்து 10,000 அப்படின்னு சொல்லிட்டு 20,000, 3ஆம் தேதி 30,000, 4 நாள் ஸ்டே பண்ணால் 40,000. ஸோ அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் வந்து நம்ம பழைய ப்ரைஸ்க்கே வந்து மாற்றிக்கலாம். ஸோ 20K அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு ரூம் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி வந்து நான் பேலன்ஸ் இருக்க 7 ரூமையும் வந்து நான் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு 7 ரூமையும் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. ஓகே, இப்போ பாருங்கள், நான் எல்லா வில்லாஸையும் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி இந்த பிக் புக்கிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எல்லா வில்லாவுமே ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதுக்கு வந்து செப்பரேட்டாக நம்ம ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் வில்லா இந்த ப்ளகினை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து காமிக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸஸ் வந்து பண்ணியாச்சு, ரூம்ஸ் பண்ணியாச்சு, அப்புறம் காஸ்ட் ஆர் ப்ரைஸிங் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பேஜஸ் ஆர் போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால் கான்ஃபிகரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நியூன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு நேம் வந்து வைக்கலாம். ஸோ நான் வந்து வில்லாஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் ஒரு நேமு. ஓகேங்களா? ஸோ இப்போ டைப் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ டைப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரூம்ஸ் லிஸ்ட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பேரண்ட் லாங்குவேஜ் இதெல்லாம் கேட்கும். ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஸோ இப்போ கேட்டகரிஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணி நம்ம என்ன கேட்டகரியில் க்ரியேட் பண்ணோம்னா பிருந்தாவன் மிஸ்ஸிசிட்டின்ற கேட்டகரியில் தான் க்ரியேட் பண்ணோம்.
ஸோ அதனால் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் க்ளோஸ்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வில்லா லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் வந்து ஆயிடுச்சு வில்லாஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பேஜ்ன்றத கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து பேஜ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ கிரியேட் பேஜ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ வியூ பேஜ் இன் ஃப்ரண்ட் சைடு அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம விருந்தாவன் மிஸ்ட் சிட்டியோட எல்லா வில்லாஸும் வந்து நம்ம இந்த பேஜில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து பார்க்க நம்ம டெமோ வெப்சைட்டில் காமிச்ச மாதிரி வந்து இல்லை. ஸோ இது மாதிரி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணும்போது வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பேஜில் வந்து நம்ம வில்லாவோட லிஸ்ட் எல்லாமே வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த விக் புக்கிங்கில் எல்லா செட்டிங்ஸும் வந்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு ஹெட்டர் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஹெட்டர் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராயல் ஆட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து தீம் பில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஹெட்டர்ன்ற ஆப்ஷனில் தான் நம்ம ஹெட்டர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கிரியேட் டெம்ப்ளேட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த என்டர் டெம்ப்ளேட் டைட்டிலில் வந்து ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கிரியேட் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணோன்னா இப்போ நம்மளுக்கு ஹெட்டர் வந்து உங்களுக்கு எங்கே ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. எனக்கு வந்து வெப்சைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் நான் எந்த பேஜ் போனாலும் எனக்கு வந்து ஹெட்டர் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து என்டையர் சைட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு சேவ் கண்டிஷன்றதை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹெட்டர் வந்து எலமெண்டாரில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த ராயல் எலமெண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதுலேருந்து சில ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹெட்டர் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு ஹெட்டர்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஹெட்டர் டெம்ப்ளேட்டை வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் என்னோடய எலமெண்டாரில். ஓகே, ஸோ இப்போ இந்த மெயின் கண்டெய்னர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ வித்தை வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த வித்து வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம லோகோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கலாம். இப்போ லோகோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து logo.com அப்படின்ற வெப்சைட்லேருந்து தான் நான் வந்து என்னுடைய சைட் லோகோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனலில். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன். எப்படி லோகோ வந்து ஃப்ரீயாக நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி லோகோ வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நான் கிரியேட் பண்ண லோகோ வந்து இந்த இடத்துல வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ சூஸ் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இங்கே ஒரு லோகோ. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லோகோ வந்து மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம லோகோ இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதனால் ஸ்டைலுக்கு வந்துட்டு வித்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து லோகோ வந்து இந்த சைஸில் இருந்தால் போதும். ஓகே, ஸோ இப்போ லோகோட விஷயம் வந்து முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம், இந்த ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மொபைல் நம்பரை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு மேலே வந்து டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் பதில் நம்ம இந்த மொபைல் நம்பரை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க்குன்ற இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ அந்த மொபைல் நம்பர் வந்து கிளிக் பண்ணால் கரெக்டாக வந்து அந்த மொபைலுக்கு வந்து ஃபோன் போகிற மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டிஇஎல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ டிஇஎல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஒரு கோலன் கொடுத்து +91 கொடுத்து அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா இது யாருன்னா கிளிக் பண்ணாங்கன்னா டைரெக்டாக அவங்க வந்து கால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நடுவில் வந்து நம்ம வந்து மெனுஸை வந்து கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம சைட்டில் வந்து மெனு எதுவுமே இன்னும் கிரியேட் பண்ணல. ஸோ அது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹெட்டரில் வந்து மறுபடியும் ஆட் பண்ணலாம். அண்டு இப்போ நம்ம லோகோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த லோகோ செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்ம வெப்சைட்டுக்கே வந்து மறுபடியும் வந்து ரீடைரக்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த லோகோ யூஆர்எல்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து டிஃபால்ட்டில் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இல்லை உங்களுக்கு வந்து சைட்டை வந்து நான் வந்து மேனுவலாக வந்து என் சைட்டை வந்து என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கஸ்டம் இருக்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வெப்சைட் யூஆர்எல் வந்து மேலேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த வில்லாஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா?
ஸோ அதை மட்டும் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ wp-dev-tamil.in அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பப்ளிஷ்ன்னு நான் கொடுத்தேன்னா என் வெப்சைட் ஃபுல்லாகவே இந்த ஹெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷோ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் அந்த வில்லாஸ் லிஸ்ட்டை வந்து ஒரு வாட்டி ரீலோட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஹெட்டர் வந்து ஷோ ஆகுது. ஸோ நான் லோகோவை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து wp-dev.in அதுக்கு வந்து போயிடுது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணால் எனக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபோனாக இருந்துச்சுன்னா இப்போ எனக்கு மொபைல் ஆப்பில் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் கால் பண்ணுற மாதிரி ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஹெட்டரை வந்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம வெப்சைட்டில் இந்த மாதிரி ஃபூட்டர் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபூட்டர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபூட்டர் ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டெப் பேக் வந்து வந்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ராயல் ஆடானில் தீம் பில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி இப்போ நம்ம கிரியேட் டெம்ப்ளேட்ன்றது செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ கிரியேட் டெம்ப்ளேட் மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து பட்டனை வந்து ஆன் பண்ணிவிட்டு சேவ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபூட்டர் வந்து நம்மளுக்கு வந்து எலமெண்டார் பேஜ் பில்டரில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஹெட்டருக்கு ஆட் பண்ண மாதிரியே இந்த ராயல் எலமெண்டார் ஆடான் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் இருந்து நம்ம ஃபூட்டரை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ ஃபூட்டர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இங்கே. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஃபூட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஃபைன்ற இந்த ஃபூட்டர் தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஃபூட்டர் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் இருக்க அதே மாதிரி நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பாட் ட்ரெண்ட் டூரிசம் அப்படின்றத நான் காப்பி பண்ணி இந்த ஜஸ்டிஃபைன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து போடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஃபைன்னு இங்கே ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு பதில் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளஸ்ஸை வந்து கொடுத்து இப்போ நம்ம ஹெட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சைட்டோட நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ எனக்கு ப்ளூ கலர் வந்து பிடிக்கல. ஸோ அதனால் நான் இப்போ கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சட்டிலான கொஞ்சம் ஒயிட் கலர் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து வரணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வேர்ட்பிரஸ் wp-dev-tamil.in வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹேஷ்டேக் கூட கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட் வந்து மாற்றலாம். ஸோ இங்கே என்ன டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோமோ அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த காப்பிரைட் இன்ஃபர்மேஷனை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ @2025 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ கிரியேட்டட் பை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த ராயல் அதெல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ என்னுடைய நேம் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? எப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணாலும் இந்த உங்கள் நேமை வந்து போட்டுட்டு ஸோ இதுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து நீங்கள் வந்து தரணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஸோ இதை அப்படியே செலக்ட் பண்ணி இந்த லிங்க்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதை கொடுத்து நான் என்னுடைய லிங்க்டினோட லிங்க் வந்து கொடுத்துருவேன். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்போ யாருன்னா வந்து இந்த வெப்சைட்டை பார்த்து அவங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணோம்ல, ஸோ அதுக்காக தான் இந்த லிங்க் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க இதை கிளிக் பண்ணி என்னை வந்து லிங்க்டின்ல வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸ்புக்கு, அப்புறம் ட்விட்டரு, ஸோ அப்புறம் வந்து அப்புறம் இந்த சோஷியல் ஐகான்ஸ்லாம் வந்து எப்படி ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டம்ளர் வந்து தேவையில்ல. ஸோ அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அப்புறம் ஃபோனு, அப்புறம் வந்து மேப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஆட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபேஸ்புக் கூட எனக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ மறுபடியும் வந்து ஐட்டமை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தோன்னா எனக்கு ப்ளூ கலர் வந்து வந்துடுச்சு பாருங்கள். ஸோ ஃபேஸ்புக்கு அப்புறம் வாட்ஸ்அப் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மொபைல் அந்த கால் பண்ணுற ஆப்ஷன் வருதுல்ல, ஸோ அதை வந்து கொடுக்கலாம். ஸோ ஆல் ஐக்கான்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் அந்த சிம்பிள் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதை இன்சர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ கடைசியாக வந்து மேப் வந்து நான் ஆட் பண்ணணும். ஸோ மறுபடியும் வந்து இந்த ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆல் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மேப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த மேப் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி இதுக்கு வந்து லிங்க்லாம் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ்புக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த அவங்களோட ஃபேஸ்புக் லிங்க் வந்துருக்கு. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப்புக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ நல்லா நோட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்ம கிளிக் பண்ணும்போது டைரெக்ட்டா வாட்ஸ்அப்ல ஓப்பன் ஆகணும்னா, https அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, ஸ்லாஷ் குடுத்து, wa.me அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, ஸ்லாஷ் குடுத்து, உங்க நம்பர் வந்து குடுத்தீங்கன்னா, அந்த ஐகான கிளிக் பண்ணும்போது டைரெக்ட்டா வாட்ஸ்அப்ல வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து மொபைல்ல வந்து டைரெக்ட்டா கால் பண்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, அங்க உங்க மொபைல் நம்பர குடுத்தீங்கன்னா வந்து கரெக்ட்டா வந்து ஒர்க் ஆகும். ஸோ டிஎல்: ப்ளஸ்ன்னு குடுத்து +91 கண்ட்ரி கோட குடுத்து, உங்க மொபைல் நம்பர குடுத்தீங்கன்னா, டைரெக்ட்டா வந்து கால் போகும். ஸோ அடுத்து வந்து Google மேப்ஸ் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த Google மேப்ஸ் ஆப்ல இருந்தே வந்து எடுத்துட்டேன் அந்த லொகேஷன. ஸோ அத நம்ம இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த ஃபர்ஸ்ட்டு செக்ஷன் வந்து முடிந்தது. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவர் லொகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல அவர் லொகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ இதில என்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயும் அவங்களோட அட்ரஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு, ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ அவங்க அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட மொபைல் நம்பர் மறுபடியும் இருக்கு. அப்புறம் ஒரு இமெயில் ஐடி வந்து இருக்கு. ஸோ இத எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஐகான் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஐகான் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுங்க. ஸோ அத எடுத்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்றேன். ஸோ ஐகான் லிஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மெட்டீரியல் மினரல் எக்ஸ்ப்ளோர் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்ல இப்ப. ஸோ இதெல்லாம் வந்து டெலீட்ன்னு குடுத்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்ப இந்த ஐட்டம் லிஸ்ட்ல வந்து எனக்கு வந்து 3 ஐட்டம் இருக்கு. ஸோ எனக்கு வந்து 2 ஐட்டம் இருந்தாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து மொபைல் நம்பர் வந்து வேணும். ஓகேங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஐட்டம் லிஸ்ட்ட செலக்ட் பண்ணி, இந்த இடத்துல வந்து கால் பண்ற மாரி ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஃபோனுன்றத செலக்ட் பண்றேன். ஸோ இந்த ஃபோன் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து மொபைல் நம்பர வந்து என்டர் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த டெக்ஸ்ட்ன்ற இடத்துல வந்து நம்ம மொபைல் நம்பர என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் லிங்க்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த டிஎல் சொல்லிட்டு போடுவோம்ல, ஸோ அத வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் வந்து இமெயில் ஐடி வந்து இருக்கு. ஸோ இமெயில் ஐடிக்கு வந்து நம்ம அப்படியே அந்த டைரக்ட்டா அந்த இமெயில் ஐடிய அப்படியே காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். கரெக்ட்டா வந்து ஒர்க் ஆகும். ஸோ மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துட்டு, ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத செலக்ட் பண்ணி, அந்த இமெயில் ஐடிய அப்படியே வந்து பேஸ்ட் பண்றேன். இந்த லிங்க்ன்ற இடத்துலயும் நான் இமெயில் ஐடி வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த ஐகான் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஸோ மெயில்ன்னு சொல்லிட்டு சிம்பிளா நான் போட்டேன்னா, இந்த மாரி மெயில் ஆப்ஷன் வந்து வருது. ஸோ அத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப எனக்கு 2 ஆப்ஷனும் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ கலர வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஸ்டைலுக்கு போயிட்டு, டெக்ஸ்ட்ட வந்து செலக்ட் பண்ணிட்டு, கலர வந்து செலக்ட் பண்ணிட்டு, கொஞ்சம் ஒயிட்டா வந்து மாத்திக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப எனக்கு வந்து இந்த இமெயில் வந்து வெளிய வருது. நம்ம கண்டெய்னருக்கு வெளிய வருது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, கன்டென்ட்ட வந்து செலக்ட் பண்ணிட்டு, ஸோ எனக்கு லிங்க்ல மட்டும் இந்த இமெயில் இருந்தா போதும். ஸோ டெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இமெயில் மீ அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம இந்த அட்ரஸ வந்து கொஞ்சம் வந்து பெருசு பண்ணலாம். ஏன்னா ரொம்ப பக்கத்துல இருக்க மாரி இருக்கு. ஸோ டைப்போகிராஃபிய செலக்ட் பண்ணி, ஸோ ஒரு 14, 15 அந்த மாரி குடுத்துக்கிறேன். ஸோ லைன் ஹைட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லைன் ஹைட் வந்து ஸோ இந்த அளவுக்கு இருந்தா எனக்கு வந்து கரெக்ட்டா இருக்க மாரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ டைப்போகிராஃபி கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். ஸோ 15 இருந்தா கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த செக்ஷனுக்கு வந்து போலாம். ஸோ அவர் வில்லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத காப்பி பண்ணி, ஸோ இந்த சப்போர்ட்ன்னு இங்க ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுல வந்து நம்ம லைனா என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டு, இதுல வந்து ஒண்ணா வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த இடத்துல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன மட்டும் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாரி நான் ஒண்ணா வந்து பேஸ்ட் பண்றேன் பாருங்க. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நான் ஒண்ணா வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே. இப்ப நான் எல்லாத்தையும் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா அந்த அந்த வில்லாக்கு வந்து போற மாரி இப்ப நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பாருங்க வில்லாஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நம்ம வில்லாவோட லிஸ்ட் எல்லாமே இருக்கு. ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிருந்தாவன் ஃபார்ம் சூட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதோட லிஸ்ட்ட வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ பிருந்தாவன் ஃபார்ம் சூட்ட ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அட்ரஸ் குடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஒன்னுக்கு வந்து லிங்க்கா வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதே மாரி நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்.
ஓகே. நான் இப்ப எல்லாத்துக்கும் வந்து லிங்க் வந்து நான் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெமோ வெப்சைட்ல இருக்க மாரி லிங்க்ஸ்ன்ற இந்த ஹெட்டிங்க வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம அ ஃபூட்டர் எடிட்டருக்கு வந்துட்டு இந்த லாஸ்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒண்ணொண்ணுத்துக்கும் நம்ம லிங்க் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வில்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெனு வந்து இனிமேல் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அடுத்து பிளாக்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். 3வதா வந்து கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம லிங்க்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் நம்ம இந்த பேஜஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணவே இல்ல. ஸோ அவர் வில்லாஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ அடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த லிங்க்ஸ் செக்ஷனும் வந்து நம்ம பக்காவா வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப எல்லாமே வந்து முடிச்சாச்சு நம்ம ஃபூட்டர்ல. ஸோ இப்ப இந்த பப்ளிஷ்ன்னு சொல்லிட்டு குடுத்து, நம்ம வந்து இந்த ஃபூட்டர வந்து பப்ளிஷ் பண்ற வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம வெப்சைட்டுக்கு போயிட்டு, நீங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழ வந்து ஃபூட்டர் வந்து ஆட் ஆயிருக்கும். பாருங்க பக்காவா வந்து நம்ம ஃபூட்டர் வந்து ஆட் ஆயிருச்சு. ஸோ இப்ப நம்ம ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ஒரு பிளாக் போஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சிங்கிள் பேஜ் பிளாக் போஸ்ட்டுக்கு எப்படி டெம்ப்ளேட் ஆட் பண்ணணும். அந்த பிளாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொலேட் பண்ணி ஒரு பேஜ்ல எப்படி ஷோ பண்றது. ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகே. இப்ப நம்ம பிளாக்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து போஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட் வந்து இப்ப நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ அதனால ட்ராஷ்ன்னு குடுத்து அத டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்ப நம்ம போஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஆட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்சைட்டுக்கு வந்து எப்படி நான் போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணேன்னா, ஸோ இந்த காந்தலூர்ல வந்து அ அது சம்மந்தமா இருக்க யூடியூப் வீடியோஸ்லாம் எல்லாமே பார்த்தேன். ஸோ அந்த யூடியூப் வீடியோஸ்ல ஒரு டாபிக்ல வேற வீடியோஸ் வந்து பார்த்தேன். ஸோ ஒரு வீடியோ வந்து என்ன போட்டுருந்துச்சுன்னா, ஜீப் சஃபாரில எங்கெல்லாம் கூட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. ஸோ ஃபுல் டீட்டெயிலா குடுத்துருந்தது அந்த வீடியோல. ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வீடியோன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதில என்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு, ஸோ அவங்க எங்கெல்லாம் போறாங்க, எங்க ஸ்டார்ட் பண்றாங்க, ஸ்டார்ட் பண்ணி எந்தெந்த வழியா வந்து கடைசியா எங்க போய் முடிக்கிறாங்க. ஸோ அந்த வழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நோட்ஸ் மாரி எடுத்துக்கிட்டேன். ஸோ நோட்ஸ் எடுத்துட்டு நான் ஆல்ரெடி வந்து சில ப்ராம்ப்ட் வந்து வச்சிருக்கேன். ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ஆர்டிக்கிள் வந்து கிரியேட் பண்றதுக்கான ப்ராம்ப்ட்டு. ஸோ அதுக்கு நான் ஒரு டெடிகேட்டடா ஒரு வீடியோவும் வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல. ஸோ அந்த வீடியோவும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஸோ அதில வந்து எப்படி நம்ம ஏஐ ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் ப்ளாகு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும். என்னதான் ஏஐ தான் ப்ளாக் கிரியேட் பண்ணாலும், நம்ம நோட்ஸ் எடுத்துட்டு, அந்த நோட்ஸ வந்து அந்த ப்ராம்ப்ட்ல வந்து இன்புட்டா வந்து தரணும். ஸோ இன்புட்டா தரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பவர்ஃபுல்லா வந்து ஆயிடும். அந்த ஆர்டிக்கிள் வந்து. ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அத ஹியூமனைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஏஐ வந்து ரைட் பண்ண மாரி இல்லாம, நம்மளுக்கு வந்து ஒரு ஹியூமன் ரைட் பண்ண மாரி ஒரு ஆர்டிக்கிள் வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ வந்து தரேன். நீங்க மறக்காம அத வாட்ச் பண்ணுங்க. ஸோ அத வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபரெண்ட் ப்ளாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுல வந்து நம்ம இந்த 3 ப்ளாக் வந்து சும்மா இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 ப்ளாக் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளாக் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹெட்டிங்க வந்து ஃபர்ஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து நான் ஹெட்டிங்கா வந்து குடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்லேருந்து இந்த லாஸ்ட் இந்த வேர்ட்ஸ் வரைக்கும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து கன்டென்ட்டா வந்து குடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்ப இந்த போஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுல வந்து செட் ஃபீச்சர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அதுல வந்து நம்ம டவுன்லோட் பண்ண அந்த தம்ப்நெயில் இமேஜ் அத வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இங்க பாருங்க மூனார் வெர்சஸ் காந்தலூர்ன்னு நான் இங்க கிரியேட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அத வந்து ஓப்பன் குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப நம்மளுக்கு இம்போர்ட் ஆயிருச்சு. ஸோ செட் ஃபீச்சர் இமேஜ் குடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து ஃபீச்சர் இமேஜா வந்து செட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து கேட்டகரிஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ கேட்டகரிஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுல வந்து ஆட் கேட்டகரி அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்ப நியூ கேட்டகரி நேம்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுல வந்து காந்தலூர் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்றேன். ஸோ ஆட் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ காந்தலூர்ன்னு ஒரு கேட்டகரி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப சேவ் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இப்ப நம்ம பிளாக வந்து ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
ஸோ இப்போ நம்ம பிளாக் வந்து பார்க்க இப்படி இருக்கு. ஆனா நம்ம டெமோ வெப்சைட்ல பாருங்க, பிளாக் வந்து நம்மளுக்கு இப்படி இருக்கு. ஏன்னா, நம்ம வந்து சிங்கிள் பேஜ் பிளாக் வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிளாக் வந்து இப்படி வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த மாரி ஷோ ஆகுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்க நல்லா இருக்கு. இது வந்து அவ்வளோ பார்க்க நல்லா இல்ல. ஸோ இப்போதைக்கு நம்ம 3 பிளாக் மட்டும் கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எப்படி இந்த டெம்ப்ளேட்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிளாக் வந்து நான் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடுறேன். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம ஒரு ஸ்டெப் வந்து நான் பேக் வந்துக்கலாம். ஸோ இப்ப பாருங்க ஒரு பிளாக் வந்து எனக்கு வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதே மாரி நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு, நான் இன்னும் 2 பிளாகும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப பாருங்க நான் 3 பிளாக்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்ப நம்ம எப்படி நம்ம இந்த மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்ப பிளாக்ஸ்ன்னு பேஜ நம்ம கிளிக் பண்ணா, நம்மளுக்கு வந்து இந்த மாரி ஒரு லேஅவுட் வருது பார்த்தீங்களா? ஸோ இத எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து இந்த ராயல் எலமென்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வந்து கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ இத ஹாவர் பண்ணிட்டு, தீம் பில்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்ப ஆர்ச்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிரியேட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு குடுங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிரியேட் டெம்ப்ளேட் அப்படின்றத மறுபடியும் நான் செலக்ட் பண்றேன். ஸோ இப்ப ஆட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆர்ச்சிவ் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்ப சேவ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கோங்க. ஸோ இப்ப நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து சில பிளக்கின்ஸ வந்து ஆட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம்னா, ஸோ இப்ப நான் ஹோம் பேஜுக்கு வந்துக்கிறேன். டேஷ்போர்டுக்கு வந்துடுறேன். ஸோ டேஷ்போர்டுக்கு வந்து பிளக்கின்ஸ ஹாவர் பண்ணி, ஆட் பிளக்கின்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எலமென்ட்ஸ் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளக்கின வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ எலமென்ட்ஸ் கிட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இதில வந்து எலமென்டார் ஆட் ஆன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எசென்ஷியல் ஆட் ஆன் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எசென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ எசென்ஷியல் ஆட் ஆன் ஃபார் எலமென்டார்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதையும் வந்து இன்ஸ்டால் குடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால்டு பிளகின்ஸ வந்து செலக்ட் பண்றேன். ஸோ இப்ப நம்ம இந்த 2 பிளகினையும் செலக்ட் பண்ணி, ஆக்டிவேட்ன்ற ஆப்ஷன குடுத்து, அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த 2 பிளகினும் வந்து எனக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நான் இந்த இடத்துல வந்துட்டு, இப்போ ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணோனே பாருங்க, இந்த எலமென்ட்ஸ் கிட் இந்த டெம்ப்ளேட் வந்து வந்துருச்சு. ஸோ அத செலக்ட் பண்ணிட்டு, கேட்டகரிஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுல வந்து பிளாக் போஸ்ட் அப்படின்ற கேட்டகரிய வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்ப இதுல வந்து கீழ ஸ்க்ரால் பண்ணி, ஸோ நான் வந்து இந்த செக்ஷன் 24ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்சர்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல? ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப செலக்ட் பண்ணோனே பாருங்க, நம்மளுக்கு வந்து நம்ம டெமோ வெப்சைட்ல இருக்க மாரியே இங்கேயும் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டெக்ஸ்ட்லாம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ இதெல்லாம் மட்டும் நம்ம கம்மி பண்ணணும். அப்புறம் இந்த மேல ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்க என்ன குடுத்துருக்கோ, அதே ஹெட்டிங் வந்து நான் அங்கேயும் குடுத்துக்கிறேன். ஸோ ரீட் மை பிளாக்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணி, இப்ப ஹெட்டிங்க வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ அதே மாரி சப்டைட்டில் வந்து நம்ம இங்க இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி, அங்கேயே வந்து சப்டைட்டில்ல வந்து வச்சுக்கலாம். ஸோ காப்பின்னு குடுத்து, இந்த சப்டைட்டில்ல வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப நீங்க இந்த கன்டென்ட்ட வந்து எப்படி கம்மி பண்ணலாம்னா, ஸோ கிராப் கன்டென்ட் பை வேர்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து 20 அப்படின்னு சொல்லிட்டு குடுங்க. ஸோ ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்ப நம்ம டெமோ வெப்சைட்லயும் பாருங்க. ஸோ இந்த மாரி தான் வந்து ஷோ ஆகுது உங்களுக்கு. ஸோ இன்னும் கூட வேணும்னா நீங்க கூட பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு வேற என்ன வேணாம்னா, எனக்கு வந்து இந்த ஃபீச்சர் இமேஜ் வேணும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்தரோட இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு வந்து தேவையில்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா, இந்த மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு, எனக்கு வந்து இந்த மெட்டா டேட்டால ஆத்தர வந்து தூக்கிடணும். அதே மாரி டேட்ட வந்து தூக்கிடணும். ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க நம்மளுக்கு வந்து கேட்டகரி ஷோ ஆவுது, டைட்டில் ஷோ ஆவுது. அப்புறம் இந்த மெட்டா இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆவுது. ஸோ இப்ப நான் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம வந்து எக்ஸிட் குடுத்து வெளிய வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சிங்கிள் பிளாக் பேஜ்க்கான அந்த டிசைன வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்ப நம்ம பிளாக் போஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ ஒரு சிங்கிள் பிளாக் போஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாரி தான் வந்து ஷோ ஆகுது. அது எப்படி வந்து நம்ம ஒரு சிங்கிள் பிளாக் போஸ்ட் வந்து ஓரளவுக்கு இந்த மாரி வந்து கொஞ்சம் டிசைன்ல நல்லா ஷோ ஆகுற மாரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்சைட்ல இருக்க மாரி, இப்ப சிங்கிள் பிளாக் போஸ்ட்ட எப்படி நம்ம இந்த மாரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம்.
ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம இந்த ராயல் ஆட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து தீம் பில்டருக்கு வந்து வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம ஹெட்டர் ஆட் பண்ணோம். செகண்டில் வந்து ஃபூட்டரு. ஸோ தேர்டில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம செக்ஷன் வந்து ஆட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி செக்ஷன் வந்து ஆட் பண்ணோம். இப்போ ஃபோர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சிங்கிள் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு பிளாக் போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணும்போது, எப்படி நம்ம டிசைன் வந்து இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் நியூ டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் பிளாக் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கிரியேட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தா, இப்போ ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அது டைரக்ட்டா காமிக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து தேவையில்ல. எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த டிசைன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதனால போஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அத செலக்ட் பண்ணிட்டு, சேவ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துர்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து எலமென்டார் பேஜ் பில்டர்ல வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஒண்ணு ஒண்ணா அத டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க, நம்மளுக்கு வந்து டைட்டில் வந்து இருக்கு. ஸோ நம்ம டைட்டில் வந்து ஆட் பண்றதுக்கு, இங்க வந்து போஸ்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து டிராக் பண்ணி இந்த இடத்துல வந்து போடுறேன். ஸோ இப்போ பாருங்க, எனக்கு வந்து போஸ்ட் டைட்டில் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ சைஸ வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ டைப்போகிராஃபிக்கு வந்துட்டு, ஃபர்ஸ்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 65 வந்து குடுத்துக்கலாம். ஸோ வெயிட் வந்து ஒரு 600 செமி போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு டைட்டில் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மெட்டா கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணலாம். மெட்டா டேக்ஸ் வந்து. ஓகேவா? ஸோ இப்போ ப்ளஸ்ஸ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போஸ்ட் மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ போஸ்ட்டு மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா, இங்க ஒண்ணு வருது பார்த்தீங்களா? ஸோ இத அப்படியே டிராக் பண்ணி இந்த இடத்துல போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டாக்ஸானமி அண்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ டாக்ஸானமி வந்து நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ டேட்டு பிளஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்தர் வந்து தேவை. ஓகேங்களா? ஸோ டேட்டு, ஆத்தர் வந்து குடுத்தாச்சு. ஸோ நம்ம ஸ்டைல்ஸ்ல வந்து போயிட்டு, நம்ம சைஸ வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணா நல்லாருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து 13, 14, 15 குடுத்தா நல்லாருக்கு. ஸோ கலர் கூட நீங்க வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டா கொஞ்சம் பிளாக் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கரெக்ட்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மெட்டா போஸ்ட் மெட்டா வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாரி இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இமேஜ் ஆட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த பிளஸ்ஸ வந்து செலக்ட் பண்ணிட்டு, போஸ்ட் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ போஸ்ட் தம்ப்நெயில்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத அப்படியே டிராக் பண்ணி இந்த இடத்துல வந்து போடலாம். ஸோ இப்ப இதுக்கு வந்து மேலேயும் கீழயும் வந்து நம்ம மார்ஜின் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஸோ மார்ஜின வந்து டீலிங்க் பண்ணிட்டு, ஸோ டாப்ல வந்து ஒரு 50 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாரி நம்ம பாட்டம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 மார்ஜின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதோட சைஸ் வந்து நீங்க வேணும்னா சின்னது பண்ணிக்கலாம். ஸோ நான் இதே சைஸ்ல வந்து விட்டுர்றேன். ஸோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கன்டென்ட்ட வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து போஸ்ட் கன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ போஸ்ட் கன்டென்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத அப்படியே டிராக் பண்ணி இந்த இடத்துல வந்து போடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து சைஸ் வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணுவோம். ஏன்னா சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்க மாரி இருக்கு. ஸோ டைப்போகிராஃபி செலக்ட் பண்ணிட்டு ஒரு 18 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம் மார்ஜின் வேணும்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆட் பண்றேன். டாப்ல ஒரு 50 மார்ஜின் ஆட் பண்றேன். பாட்டம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 மார்ஜின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ரூம்ஸ வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து நம்ம பிளாக படிக்க வரவங்க வந்து ரூம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ரூம் புடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம வெப்சைட்ல வந்து நம்ம வில்லாஸ வந்து புக் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, மறுபடியும் இந்த பிளஸ்ஸ செலக்ட் பண்ணிட்டு, ஸோ பாருங்க லாஸ்ட்ல வேர்ட் பிரஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ இதுல நீங்க அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிக் புக்கிங் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத அப்படியே நான் டிராக் பண்ணி இந்த இடத்துல போடுறேன். ஸோ பாருங்க, இப்ப எனக்கு ரூம்ஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ இப்ப எனக்கு ரூம்ஸ் பெர் ரோன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுல வந்து 3ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்க. ஓகே. இப்ப பாருங்க நம்மளுக்கு 3 ரூம்ஸ் வந்து ஒரு ரோல வந்து வருது. ஸோ கரன்சி வந்து யூரோல இருக்கு. ஸோ இத வந்து நம்ம ருப்பீஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த ருப்பீஸ் சிம்பல வந்து இங்க வந்து பேஸ்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ பாருங்க நம்மளுக்கு இப்ப அப்டேட் ஆயிடுச்சு ருப்பீஸ் சிம்பல் வந்து. ஸோ இப்ப நம்ம பிளாக் சிங்கிள் பேஜுக்கான டிசைன வந்து கம்ப்ளீட்டா பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த பிளாக் டைட்டில் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு கூட நம்ம கொஞ்சம் மார்ஜின் வந்து டாப்ல வந்து வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 50 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடலாம். ஸோ இப்ப நம்ம பிளாக் போஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு வாட்டி நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, இப்ப நான் என் பிளாக் போஸ்ட் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. ஸோ பாருங்க, இப்ப நம்ம ஆட் பண்ணது வந்து சூப்பரா வந்து ரெஸ்பான்சிவா வந்திருக்கு. ஸோ இனிஷியலா நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கே தெரியும்.
பார்க்க வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஸ்டைல்ஸ் ஆட் பண்ண பாருங்க, நம்மளுக்கு வந்து பக்காவாக வந்து காமிக்குது. ஸோ ரூம்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்திருக்கு. ஸோ தட் யூசர் வந்து இப்போ இந்த பிளாக் படிக்கும்போது கீழே வந்து ரூம்ஸை செலக்ட் பண்ணி ரூம்ஸை வந்து புக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சிங்கிள் பேஜ் பிளாக் டிசைன் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கான்டாக்ட் அஸ் பேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. இப்போ எப்படி இந்த கான்டாக்ட் அஸ் பேஜை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம டேஷ்போர்டு வந்துட்டு நம்ம ஒரு பிளக்கினை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ WP ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளக்கினை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பிளகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து WP ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இன்ஸ்டால் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அடுத்து ஆக்டிவேட்னு சொல்லிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேஜஸ்க்கு வந்து வந்துடலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள் WP ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துடுச்சு லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இப்போ WP ஃபார்ம்ஸில் வந்து நம்ம சிம்பிள் கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓகே, இப்போ இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ சிம்பிள் கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்ம கான்டாக்ட் அஸ் பேஜில் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஜஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேஜை வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ ஆட் பேஜ் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம எடிட் வித் எலமெண்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த என்வாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரீ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிட்டு கான்டாக்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இன்சர்ட் டெம்ப்ளேட் சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து எலமெண்டர் ப்ரோ இருந்தால் தான் அந்த கான்டாக்ட் ஃபார்ம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ண WP ஃபார்ம்ஸ்ன்ற அந்த ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து WP ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ WP ஃபார்ம்ஸ்னு ஒன்று வருது பார்த்தீங்களா? ஸோ இதை ட்ராக் பண்ணி நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஸோ செலக்ட் ஏ ஃபார்ம் கொடுத்து சிம்பிள் கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காலத்தோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 50 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ 50% வந்து ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கும் சைஸு. செகண்ட் காலம் வந்து இன்னொரு 50% வந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீழே வந்து இன்னொரு கூகுள் மேப்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ 2 வாட்டி வந்து இந்த கான்டாக்டர்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ 2வது வாட்டி ஆட் ஆனதை தூக்கிடலாம். ஸோ இப்போ கூகுள் மேப்ஸ் செக்ஷன் வந்து கீழே ஒன்று ஆட் பண்ணுவோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம மேப் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ கூகுள் மேப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா? ஸோ அதை எடுத்து நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம லொக்கேஷனை வந்து காப்பி பண்ணுவோம். ஸோ இங்கே ஃபூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பிருந்தாவன் மிஸ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த லொக்கேஷன்ற இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து பிருந்தாவன் மிஸ்ட் சிட்டி வந்து கிளியராக வந்து தெரியுது. ஸோ இன்னும் கூட நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஒரு 13 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ நல்லா உங்களுக்கு ஈஸியாகவே கொஞ்சம் ஜூம் ஆகியே நல்லா தெரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ மேலே கீழே வந்து இதுக்கு வந்து ஒரு மார்ஜின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்ஸ் செக்ஷன் போயிட்டு மார்ஜின் வந்து ஃபஸ்ட்டு டீலிங்க் பண்ணிவிடுங்க. ஸோ பண்ணிவிட்டு டாப்பில் வந்து ஒரு 100 வேணாம், ஒரு 50 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டமில் வந்து ஒரு 100 px வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ டாப் அண்ட் பாட்டமில் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நம்ம கான்டாக்ட் பேஜ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பேஜஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நேம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம். ஸோ குயிக் எடிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இந்த நேமை வந்து நீங்கள் கான்டாக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு போடலாம். ஸோ போட்டிங்கன்னா இந்த இடத்துல கான்டாக்டர்ஸ்ன்னு வரும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் மொத்தமாகவே நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அப்டேட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ வியூன்னு சொல்லிட்டு இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து கான்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து விசிபிள் ஆகுது. ஸோ இந்த குயிக் எடிட்டில் போயிட்டு இந்த ஸ்லக் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் போயிட்டு இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேஜ் கான்ட் பி ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ யூஆர்எல்ல போயிட்டு கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கான்டாக்ட் அஸ் வந்து விசிபிளாக தெரியுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கீழே வந்து மேப்பும் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அட்ரஸை வந்து
அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஃபூட்டர்லாம் அப்டேட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாரி தான் அப்டேட் பண்ணோம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அது நீங்களே கூட பண்ணிப்பீங்க. ஸோ மறுபடியும் நான் ஒண்ணுத்தையே பண்ணி வந்து உங்க டைம வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ அதனால நான் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணல. ஓகே. இப்ப நம்ம கான்டாக்ட் அஸ் பேஜ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நம்ம ஃபைனல் பேஜான ஹோம் பேஜ வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்ப நம்ம மேக்ஸிமம் மத்த பேஜஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஹெட்டர் கிரியேட் பண்ணிட்டோம். ஃபூட்டர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ பிளாக் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்ப லாஸ்ட்டா கான்டாக்ட் பேஜும் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம அவர் வில்லாஸ்ன்ற இந்த ஹோம் பேஜ் மட்டும் தான் இன்னும் கிரியேட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதோட நம்ம வெப்சைட் வந்து முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி சும்மா டெஸ்ட் ரன் மட்டும் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம ஹோம் பேஜ் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இப்ப நம்ம ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐகான் லிஸ்ட் ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஹெட்டிங் இருக்கு. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வில்லாஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கார்ட் டைப்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ் தான் நம்ம இப்ப கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஆட் பேஜ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைட்டில் வந்து குடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா நம்ம டெமோ வெப்சைட்ல என்ன குடுத்துருக்கோம் பாருங்க. நம்ம அவர் வில்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கோம். ஸோ அதே மாரியே குடுத்துக்கலாம். ஸோ அவர் வில்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ சேவ் டிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எடிட் வித் எலமென்டார் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எலமென்டார்ல எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனயும் நான் வந்து ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம எடுத்தோனயும் ஒரு ஐகான் லிஸ்ட்ட வந்து போட போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளஸ்ஸ வந்து செலக்ட் பண்ணிட்டு, இப்ப ஐகான் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐகான் லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதே எடுத்து இந்த இந்த இடத்துல வந்து போடுறேன். ஸோ இப்ப நம்ம ஒரிஜினல் வெப்சைட்ல பாருங்க, எல்லா டெக்ஸ்ட்டோட கலர் வந்து ஒயிட்ல இருக்கு. ஸோ அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து இப்ப நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கலர்ஸ் வந்து ஒயிட்ல குடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து விசிபிளா வந்து தெரியாது. ஏன்னா பேக்கிரவுண்ட் வந்து நம்ம இன்னும் ஆட் பண்ணலல்ல. ஸோ அதனால முதல்ல வந்து பேக்கிரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எடிட் கண்டெய்னர் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அத செலக்ட் பண்ணி, ஸ்டைல்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேக்கிரவுண்ட் டைப் வந்து செலக்ட் பண்ணிட்டு, இமேஜ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் வந்து நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அத செலக்ட் பண்ணிட்டு, செலக்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, இமேஜ் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து பொசிஷன் ஈக்குவல் டூ சென்டர் குடுங்க. ஸோ அப்பதான் இமேஜ் வந்து சென்டர்ல வந்து வரும். ஸோ அடுத்து அட்டாச்மென்ட் வந்து அது டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். ரிப்பீட் வந்து நோ ரிப்பீட் சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே சைஸ் வந்து நம்ம கவர் அப்படின்னு சொல்லிட்டு குடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம இமேஜ் வந்து இந்த கண்டெய்னரோட ஹைட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, லேஅவுட்ட வந்து செலக்ட் பண்ணிட்டு, மினிமம் ஹைட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்படி இன்கிரீஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த ஹைட்டுக்கு எனக்கு இருந்தா போதும். ஓகேவா? ஸோ இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னெல்லாம் என்டர் பண்றோமோ, அத வந்து சென்டர்ல வந்து கொண்டு வரதுக்கு, ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருங்க. ஸோ இப்ப பாருங்க நம்மளுக்கு ஐகான் வந்து சென்டர்ல வந்து வருது. ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து 3 ஐகான் லிஸ்ட் வந்து தேவையில்ல. ஸோ 2த்த வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ முதல் ஐகான் லிஸ்ட்ல வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னு குடுக்குறோம்னா, ஸோ இங்க டெமோ வெப்சைட்ல பாருங்க, வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஸோ இத அப்படியே காப்பி பண்ணிட்டு, இந்த இடத்துல எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இதோட ஐகான் வந்து பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளவர் ஐகான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி நம்மளும் வந்து குடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இந்த ஐகான் வந்து அப்படியே இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இத வந்து சென்டர் அலைன் வந்து பண்ணணும். ஸோ ஸ்டைல்ஸ்க்கு போயிட்டு அலைன்மென்ட் வந்து சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, டெமோ வெப்சைட்ல எல்லாமே ஒயிட் கலர்ல இருக்கு. ஸோ அதே மாரி நம்மளும் வந்து ஒயிட் கலர்ல வந்து மாத்தணும். ஸோ ஐகான ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு, கலர் ஈக்குவல் டூ ஒயிட்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதே மாரி நம்ம டெக்ஸ்ட்டையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு, கலர் ஈக்குவல் டூ ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம டைப்போகிராஃபி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 14 அந்த மாரி குடுக்குறேன். ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ ஒரு 16 குடுத்துக்கலாம். ஸோ 18 கூட குடுக்கலாமே! ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கு நம்மளுக்கு பாக்க. ஓகே. இப்ப இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த ஐகான் லிஸ்ட்ட வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அவர் வில்லாஸ்ன்னு சொல்ற இந்த ஹெட்டிங்க வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டிங் ஆட் பண்றதுக்கு இந்த பிளஸ் ஐகான குடுத்து, ஹெட்டிங்ன்றத அப்படியே டிராக் பண்ணி இந்த இடத்துல வந்து டிராப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து இப்ப அவர் வில்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்ட வந்து ஆட் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டர் அலைன் பண்ணிடலாம். ஸோ ஸ்டைல்ஸுக்கு வந்துட்டு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபாண்ட் ஃபேமிலியை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த ரொபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து லோரா அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ சைஸ் ஈக்குவல் டு ஒரு 95 இல்லை 94 வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வெயிட் வந்து ஒரு 400ன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப தடியாக வேணாம் எனக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கலர் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் ஈக்குவல் டு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டெமோ வெப்சைட்டில் இருக்க மாதிரியே நம்மளுக்கு இங்கேயும் ஆட் ஆகிடுச்சு. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம மறுபடியும் இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து டெக்ஸ்ட்டு எடிட்டர் அப்படின்றத பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே இருக்க டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டைல்ஸுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அலைன்மெண்ட்டை வந்து சென்டர் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட்டு கலர் ஈக்குவல் டு ஒரு சட்டிலான ரொம்ப பியூர் ஒயிட் இல்லாமல் கொஞ்சம் கிரேயிஷ் ஒயிட்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பண்ண வரைக்கும் ஒரு வாட்டி பப்ளிஷ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பப்ளிஷ் கொடுக்கலனாலும் இந்த மாதிரி லைவ் வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய யூசர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பப்ளிஷ் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி சேவ் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டே வாங்க. ஸோ இந்த வெப்சைட் இப்போதைக்கு எந்த யூஸரும் கிடையாது. நான் டெமோ பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணுறதுனால நான் டேரெக்டாக பப்ளிஷ்னே கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நம்ம இந்த கார்ட் செக்ஷன் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ ஒரு ஃப்ளெக்ஸ் பாக்ஸை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டு ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டாப் அண்ட் பாட்டம் பேடிங் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் கண்டெய்னர் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அட்வான்ஸ் செக்ஷன் போயிட்டு பேடிங்கை வந்து ஃபஸ்ட்டு டீலிங்க் பண்ணிவிடுங்க. ஸோ டீலிங் பண்ணிட்டு டாப்பில் வந்து ஒரு 100 வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாட்டமில் வந்து ஒரு 100 வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் இன்னொரு கண்டெய்னர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்டெய்னரை எடுத்து நான் இந்த இடத்துல வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செகண்ட் கண்டெய்னரில் பாருங்கள். ஸோ இது மொத்தமாக ஒரு கண்டெய்னர். ஸோ செகண்ட் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கார்டையும் வந்து ஹோல்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த 3 கார்டை ஹோல்ட் பண்ணுற இந்த கார்டோட டைரக்ஷன் பாருங்கள். நம்ம ஹரிசாண்டல் வைஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த டைரக்ஷன் ஈக்குவல் டு ரோ ஹரிசாண்டல் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இன்னொரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே வந்து போடுங்க. ஸோ போட்டுட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. எனக்கு ரைட் சைடில் வந்து ஆட் ஆகும். ஒரு வேளை நான் அந்த ரோ ஹரிசாண்டல் கொடுக்காம இருந்துச்சுன்னா எனக்கு வந்து டவுனில் வந்து ஆட் ஆகிருக்கும். அந்த ரோ ஹரிசாண்டல் கொடுத்ததுனால எனக்கு ரைட் சைடில் வந்து ஆட் ஆகுது. ஸோ டூப்ளிகேட் 2 வாட்டி கொடுத்தோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னருக்குள்ளே 3 கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இமேஜுன்னு சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி இங்கே இருக்குது இமேஜு. ஸோ இதை ட்ராக் பண்ணி நான் இந்த இடத்துல ட்ராப் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹவுஸ் இமேஜை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஹவுஸில். ஸோ பிருந்தாவன் ஃபார்ம் சூட்டுன்றது. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் இந்த ஹெட்டிங்கு அப்புறம் இந்த ஐகான் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டனு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டெய்னருக்குள்ளே வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ளஸ்ஸை நான் செலக்ட் பண்ணிட்டு கண்டெய்னரை வந்து ட்ராக் பண்ணி இந்த இமேஜுக்கு கீழே வந்து ட்ராப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் வந்து நான் வந்து ஹெட்டிங்கை வந்து ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஹெட்டிங் இருக்க இடத்துல நம்ம இந்த பிருந்தாவன் ஃபார்ம் சூட் இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ஹெட்டிங்க்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ இந்த ஸ்டைல்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம மாற்றணும் ஹெட்டிங்க்கு வந்து. ஸோ டைப்போகிராஃபி போயிட்டு ஃபாண்ட் ஃபேமிலி வந்து டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ சைஸ் வந்து வெயிட் வந்து ஒரு 400 வச்சுக்கலாம். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 கொடுத்தா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஒரு 24 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ கலரையும் வந்து நம்ம மெயினாக வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ கலர் வந்து ரொம்ப பிளாக் இல்லாமல் ஒரு 242424 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ சைஸு கூட நம்ம இன்னும் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 26 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்க்க வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஹெட்டிங் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐகான் லிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் வந்து ஐகான் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க.
ஸோ இங்கே ஐகான் லிஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணுறேங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஐகான் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 ஐகான் லிஸ்ட் வந்து தேவை. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா 3வது ஐகான் லிஸ்ட் வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஐகான் லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பெட்டு மாதிரி ஒரு ஐகான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை கொண்டு வரத்துக்கு இந்த ஐகான்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு பெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த ஐகான் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஐகான் கலரை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ஐகான் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா ஸ்டைல்ஸுக்கு போயிட்டு ஐகானை செலக்ட் பண்ணி கலர்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் சொல்கிற கலரை பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ #949484 அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஐகானுக்கு வந்துடலாம். ஸோ செகண்ட் ஐகான்லேயே வந்து நம்ம வந்து இங்கே செகண்ட் ஐகானுக்கு என்ன கொடுத்துருக்கோம், பீப்புள் மாதிரி ஒரு ஐகான் வந்து கொடுத்துருக்கோம், ஒரு பர்சன் மாதிரி. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஆப்டாக இருக்குது. ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த லிஸ்ட்டு நேமை வந்து நம்ம மாற்றணும். ஸோ பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட் நேமையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ டபுள் பெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஒரே லைனில் வர மாதிரி பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம டெமோ வெப்சைட்டில் பாருங்கள் டபுள் பெட்டும் 6 to 7% ஒரே லைனில் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த இன்லைன் ஸ்டைலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்பயும் பாருங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை எப்படி நீங்கள் மறுபடியும் சேஞ்ச் பண்ணலான்னா ஸ்டைல்ஸுக்கு வந்து வந்துடுங்க. ஸோ ஸ்பேஸ் பிட்வீன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஒரு 45 வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைஸ் வேணும்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஐகானோட சைஸ் வந்து ஒரு 18 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டு வந்து டைப்போகிராஃபி நான் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஒரு 20 அந்த மாதிரி போவோமே, ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஒரு 18 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது கூட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஒரு 17 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்க்க வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ 3வதாக என்ன இருக்குன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்து இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ பர்சன் வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சாப்பிட்ற மாதிரி எதனா பொருள், ஸோ ப்ரெட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெட் ஆட் பண்ணிட்டு இப்போ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்டு டின்னர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் காப்பி பண்ணதை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 விஷயம் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பட்டன் வந்து இருக்குது. ஸோ இந்த பட்டன் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கீழே வந்து ஒரு பட்டன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ப்ளஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஸோ பட்டனை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வந்து அப்படியே ட்ராப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம இங்கே டெமோ வெப்சைட்டில் பாருங்கள் ஸ்டார்ட் ஃப்ரம் 20,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் ஃப்ரம் 20,000 அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டைல்ஸுக்கு வந்து வந்துடலாம். ஸோ ஸ்டைல்ஸுக்கு வந்துட்டு பொசிஷன் ஈக்குவல் டு ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து டெக்ஸ்ட் கலரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணோம்ல அந்த #949484 அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பேக்ரவுண்ட் வந்து நம்ம சுத்தமாக ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இந்த கலரு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து நம்ம சுத்தமாக வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ சுத்தமாக டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து பக்காவாக நம்ம டெமோ வெப்சைட்டில் இருக்க மாதிரியே வந்துச்சு. ஸோ பேக்ரவுண்ட் மட்டும் நம்ம இந்த கார்டுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு இந்த டோட்டல் கண்டெய்னருக்கு வந்து வேறு கலர் வந்து பேக்ரவுண்டாக வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த டோட்டல் கண்டெய்னரை வந்து நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஸ்டைல்ஸுக்கு வந்து போயிட்டு பேக்ரவுண்ட் டைப்பை செலக்ட் பண்ணிட்டு கலரை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து F6 F2 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கலர் வந்து பேக்ரவுண்டாக வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இந்த பர்டிகுலர் காலம் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த கண்டெய்னர் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டைல் செக்ஷன் போயிட்டு பேக்ரவுண்ட் டைப்பை செலக்ட் பண்ணிட்டு கலர் ஈக்குவல் டு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லா டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த பட்டனுக்கு வந்து நம்ம பார்டர் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பார்டர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ பார்டர் வித் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த வில்லாஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ விருந்தாவன் ஃபார்ம் சூட்டுன்னு சொல்லிட்டு இந்த வில்லா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ காப்பி லிங்க் கொடுத்துட்டு இப்போ யூசர் வந்து
இந்த இமேஜை கிளிக் பண்ணாலும் எனக்கு வந்து கரெக்டாக வந்து நேவிகேட் ஆகி அதுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த லிங்க்கை வந்து கஸ்டம் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு வந்து இந்த விருந்தாவன் ஃபார்ம் ஷூட் இதுக்கு வந்து போகணும். ஸோ இது உள்ளே வந்து போகணும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த லிங்க்கை. ஸோ செகண்ட் வந்து இந்த டைட்டிலை வந்து அவங்க கிளிக் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு போகணும். ஸோ கண்டென்ட்டுக்கு வந்துட்டு இந்த லிங்க்கில் வந்து மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டனை அவங்க கிளிக் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு போகணும். ஸோ மறுபடியும் வந்து இந்த லிங்க்கில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கார்டில் வந்து 3 இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இமேஜு, அப்புறம் இந்த டைட்டிலு, அப்புறம் இந்த பட்டன். ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம ஒரு கார்டு வந்து டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா கார்டும் வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ ரூம்ஸு, எவ்வளோ வில்லாஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ வெப்சைட்டில், ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வந்து டிசைன் பண்ணணும். ஸோ நான் இப்போ டிசைன் பண்ணேன்னா அது வந்து ரொம்ப பெரிய வேலையாயிடும். ஸோ ஏன்னா இப்போ நான் ஒன்று பண்ணேன் பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி தான் மற்றது எல்லாமும் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அது மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஆட் பண்ணோமோ அதே தான் மற்றதுக்கும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அப்படியே டூப்ளிகேட் கூட பண்ணிக்கலாம். ஸ்டைல்ஸ் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இப்போ டூப்ளிகேட் நான் கொடுத்தேன்னா பாருங்கள் எனக்கு ரைட்லேயே வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த ரைட் சைடில் காலியாக இருக்கிறத வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மறுபடியும் வந்து டூப்ளிகேட் கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் வந்து இந்த காலியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதை மாதிரி டூப்ளிகேட் பண்ணியாச்சு. இந்த டோட்டல் செஷனே கூட நீங்கள் மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நடுவில் வந்து நீங்கள் வந்து கேப் வந்து ஆட் பண்ணணும்னா கூட ஸோ இந்த செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணி அட்வான்ஸுக்கு போயிட்டு மார்ஜினை வந்து டீலிங்க் பண்ணிவிட்டு ஒரு டாப்பில் வந்து எனக்கு ஒரு 50 இருந்தால் போதும், இல்லை ஒரு 30 வந்து எனக்கு வந்து கேப் வேணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்று ஒன்றா நீங்கள் செலக்ட் பண்ணி அப்படியே வந்து இமேஜஸ்ஸு, இந்த டைட்டில் இதெல்லாம் மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு கடைசியாக வந்து பார்க்க வந்து நம்ம ஹோம் பேஜ் எப்படி லுக் இருக்கோ, ஸோ அதே மாதிரியும் உங்களுக்கு வந்து லுக் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஹோம் பேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஹோம் பேஜ் வந்து டிசைன் பண்ணியாச்சு. ஆனால் வந்து இப்போ நம்ம வெப்சைட்டில் வந்து கரெக்டாக வந்து மெனூஸ் எல்லாமே எதுவுமே இல்லை. ஸோ அதனால் எதுவுமே வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ மெனூஸ்லாம் எப்படி ஆட் பண்ணலாம், பிளாகு அப்புறம் பிளாக் பேஜ்னு ஒன்று எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா இந்த செட்டிங்ஸை வந்து ஹாவர் பண்ணி ரீடிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாட்டிக் பேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஹோம் பேஜ்னு ஒன்று கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ அவர் வில்லாஸ்ன்னு சொல்லிட்டு தானே நம்ம கிரியேட் பண்ணோம் ஒன்று. ஸோ அதுதானே நம்ம ஹோம் பேஜாக வந்து இப்போ வைக்க போகிறோம். ஸோ அதனால் ஹோம் பேஜ் ஈக்குவல் டு அவர் வில்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த போஸ்ட் பேஜ் வந்து இன்னும் நான் கிரியேட் பண்ணல. ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பேஜஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ போஸ்ட் பேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து சிம்பிளாக வந்து பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அப்படியே பப்ளிஷ்ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம பிளாக் பேஜ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து நம்ம இந்த செட்டிங்ஸை ஹாவர் பண்ணி ரீடிங்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த போஸ்ட் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து பிளாக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பிளாக் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெமோ வெப்சைட்டில் இருக்க மாதிரி இந்த பிளாக் பேஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இப்போ நம்ம பிளாக் பேஜும் வந்து வந்துடும். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஒரு வாட்டி போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ பேஜஸ் வந்து போயிடுறேன். ஸோ பேஜஸ் வந்து போயிட்டு இந்த பிளாக் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து ரைட்டில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டெமோ வெப்சைட்டில் இருக்க மாதிரியே நம்ம பிளாக் பேஜை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மெனூஸ் மட்டும் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மெனூஸ் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ அப்பியரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை ஹாவர் பண்ணி மெனூஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம மெனு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாலே மெயின் மெனுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மெயின் மெனு இல்லை உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ கிரியேட் மெனு அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன மெனுலாம் கிரியேட் பண்ண போகிறோம்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் வில்லாஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் பேஜ், ஹோம் பேஜ். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது வந்து பிளாக் பேஜ். ஸோ மூணாவது வந்து ஸோ இந்த எலமெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? நோ டைட்டில்னு இது வந்து நம்ம கான்டாக்டஸ் பேஜ். ஸோ இது மூணுத்தை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். இந்த ஆட் டு மெனு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் அவர் வில்லாஸ், அவர் பிளாகு, அப்புறம் வந்து
நோ டைட்டில்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம சேவ் மெனு வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த ஹெட்டரில் போயிட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ ராயல் ஆடான செலக்ட் பண்ணிட்டு தீம் பில்டரை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல எடிட் டெம்ப்ளேட் வந்து கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நடுவில் இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து செலக்ட் மெனுவில் வந்து மெயின் மெனு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வெப்சைட் போயிட்டு ஒரு வாட்டி நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா பாருங்க, எனக்கு வந்து இந்த மெனுஸ் வந்து மேலே வந்து பக்காவாக வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஹோம் பேஜில் வந்து இந்த அவர் வில்லாஸ்ன்னு கூட எக்ஸ்ட்ரா இது வேற ஷோ ஆகுது. ஸோ இதை கூட நம்ம கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எப்படின்னா எடிட் பேஜ் வந்து கொடுங்க. ஸோ எடிட் பேஜில் அவர் வில்லாஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து அப்படியே கூட ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்படியே வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு சேவ் வந்து கொடுத்துக்கலாம். சில தீம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆஸ்த்ரா தீம்லாம் யூஸ் பண்ணும்போது டைட்டில் வந்து ஹைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸே இருக்கும். பட் இதில் வந்து இல்லை. ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோம் பேஜ் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு வந்து நோட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது எப்படி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணலான்னா, இப்போ என்னுடைய மறுபடியும் வந்து மெனுஸ்க்கு வந்து வந்துருங்க. வந்துட்டு ஸோ நேவிகேஷன் லேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவர் வில்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ சேவ் மெனு வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம வெப்சைட் போயிட்டு நீங்கள் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து அவர் வில்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டெமோ வெப்சைட்டில் இருக்க மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வந்து இப்போ நம்ம புக் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் அப்படி ஃப்ரம் 20,000 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பிருந்தாவன் ஃபார்ம் ஷூட்குள்ளே போகுது. ஸோ இப்போ நம்ம செக்இன் செக் அவுட் டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 15லேருந்து 16 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடல்ட் வந்து ஒரு 4 பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ புக் நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ புக் நோ மறுபடியும் வந்து புக் நோ ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து என்னோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ என்னோட டீட்டெயில்ஸ்லாம் அட்ரஸ் எல்லாமே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ கன்ஃபார்ம் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பாருங்கள் அந்த ஸோ அந்த வேட் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணல. ஸோ இப்போ வந்து காமிக்கல பாருங்கள் அந்த ஃபீல்டு. ஓகேவா? ஸோ இப்போ கன்ஃபார்ம் ரிசர்வேஷன் சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து நடந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணல. ஸோ இது வந்து பேக் எண்டில் வந்து எப்படி நம்மளுக்கு ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நான் வந்து பிக் புக்கிங் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல புக்கிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து ஆல் புக்கிங்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் ரீசெண்டாக இப்போ பண்ணேன் பார்த்தீங்களா ஒரு 1 மினிட் முன்னாடி. ஸோ அந்த ஆர்டர் வந்து இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ 4 அடல்ட்டு, அப்புறம் என்ன டேட்லேருந்து என்ன டேட் வரைக்கும் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு அவங்கள வந்து நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் நான் சொல்லாத ஆப்ஷன்ஸ்லாம் கூட. ஸோ இந்த எக்ஸ்ட்ராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ரூம்ஸில். ஸோ இது மூலயமா வந்து நீங்கள் எதனா ஒரு ஸ்பெஷல் டே, அதாவது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேனா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆட் பண்ணுற மாதிரி ரூம்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் டாக்குமெண்டேஷன் கூட ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ விக் புக்கிங்க்கு வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஸோ நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் அதையும் தரேன். எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி இந்த ரெஸ்பான்சிவான வில்லா புக்கிங் வெப்சைட்டை வந்து நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு. ஸோ இதே மாதிரி வேறு என்ன டாப்பிக்கில் நான் ஃபுல் வீடியோ போடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைக் ரெண்டல் புக்கிங்கா, இல்லை ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் ட்ராவல் புக்கிங்ஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குல்ல. ஸோ எதில் வந்து ஃபுல் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், என்னோட இமெயில் ஐடி எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்னை வந்து கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.